பேஸ்கெட் கூடவே இந்த கைப்பிடி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். இது வந்து உருட்டு கைப்பிடி தாங்க. பாருங்கள், நிறைய சிஸ்டர்ஸ் சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு வந்துட்டு அந்த ஒயரில் வந்துட்டு கைப்பிடி போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் அதுக்கு வேறு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுக்காக தாங்க இந்த கைப்பிடி இது போட்டிருக்கு. இது நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லித்தரேன். இது ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். பாருங்கள், நான் வந்து 6 பாருங்கள், இந்த உருட்டு கைப்பிடி எப்படி வைக்கலான்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிளுங்க. முதல்ல செயின் வந்து 42 போட்டிருங்க. உங்களுக்கு கைப்பிடி வந்து எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த நீளத்துக்கு செயின். இது ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நான் எனக்கு கைப்பிடி வந்து நான் இந்த நீளத்துக்கு போதும் அப்படின்னு சொல்லி இந்த நீளம் போட்டிருக்கேன். உங்களுக்கு இதை விட அதிகமாக வேணும்னா அதிகமாக செயின்ஸ் போட்டுக்கோங்க. நான் டோட்டலாக 42 செயின்ஸ் போட்டிருக்கேங்க. 42 போடுறேன். செயின்ஸ் 42 கவுண்ட் பண்ணிகிட்டே போட்டுவாங்க. 1 2 3 டைட்டாகவே போடுங்க. 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 பாருங்கள், நான் 42 செயின்ஸ் போட்டேன். பாருங்கள், இந்த ஹைட்டுக்கு நான் செயின்ஸ் போட்டாச்சு. அடுத்தது நம்ம திருப்பருக்கு வந்து எப்போவுமே ஒரு செயின் போடுவோம் இல்லைங்களா, அந்த ஒரு செயின் போட்டுக்கோங்க. திருப்பருக்கு எப்பவும் போடுற மாதிரி ஒன்று, அதோட சேர்த்து 43. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் இதில் இப்படி உள்ளே விட்டுட்டு இந்த திருப்புற இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு செயின் வழியை உள்ளே விட்டு நம்ம எப்போ எப்படி பண்ணுவோம், ஃபஸ்ட் செயின் வழியை உள்ளே விட்டு ஒரு இப்படி இழுத்து ஒரு சிங்கிள் குரோஷே போடுவோம். இப்போ அப்படி இல்லாமல் அதுக்குள்ளே ஒரு அப்படியே ஸ்லிப் ஸ்டிச்சு அப்படியே இப்படி இழுத்துருங்க. அதாவது இந்த செயின்குள்ளே இப்படி விடுறீங்க, இப்படி இழுத்து அப்படியே இப்படி இழுத்துக்கிறீங்க. ஒரு செயினுக்குள்ளே பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த செயினுக்குள்ளே இப்படி இழுக்கிறோம், ஹூக்கை இப்படி இழுக்கிறோம். இழுத்துட்டு இந்த இந்த செயின் இருக்கு இல்லைங்களா, இந்த செயின் வழியாக அப்படியே இப்படி உள்ளே இழுத்துருங்க. இது வழியாக இப்படி விடுங்க, இப்படி எடுங்க. இது வழியாக அப்படியே இப்படி உள்ளே விட்டுருங்க. இழுங்க, எடுத்துட்டு அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் இப்படி உள்ளே விடுறோம், இழுக்கிறோம். எந்த நூல் சுற்றுறதெல்லாம் எதுவும் இல்லைங்க. இது வழியாக இப்படி இழுத்துறோம். இது வழியாக இப்படி உள்ளே விடுறோம், இழுக்கிறோம். இந்த வழியாக இப்படி உள்ளே இழுத்துறோம். இதே மாதிரி இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுவாங்க. ஒயருக்கு, த்ரெட்டுக்கு எல்லாத்துக்குமே இதே மெத்தட் தான். ஓகேங்களா, இது லாஸ்ட் வரைக்கும் போட்டுவாங்க. பாருங்கள், கடைசி வந்துட்டேன். லாஸ்ட்டு ஸ்டிச்லேயும் விட்டு இப்படி இழுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கும். சன்னமான கைப்பிடி வேணுன்னா நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இதை முடிச்சுட்டு நம்ம ஒரு செயினை போட்டு இப்படி திருப்போம் அந்த சைடு. ஆனால் அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். என் கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் இது லாஸ்ட்டில் முடிச்சுட்டு வந்துட்டேன். இதை அப்படியே உள்ளே வச்சுக்கிறேன். அப்படியே நல்லா பார்த்துக்கோங்க, நான் திருப்பவெல்லாம் எதுவுமே பண்ணலை. இதை அப்படியே வச்சுட்டு இப்படி தான் நான் நேராக தான் திருப்புறேன், பேக் சைடில் திருப்பலை. இப்படி திருப்பிட்டு பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இங்கே 2 செயின் தெரியுதுங்களா, செயினாக தெரியுதுங்களா. இந்த செயினில் நம்ம இந்த ஃபஸ்ட்டு செயினில் பார்த்துக்கோங்க, இந்த ஃபஸ்ட்டு இதில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு இங்கே மட்டும் அந்த ஸ்டிச் வந்து டபுளாக வருங்க. அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து விடுங்க. பாருங்கள், விட்டு அதே போல் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், வேறு ஒன்றுமே பண்ணலாங்க. பாருங்கள், இப்படி திருப்பும்போது நம்மளுக்கு தெரியுதுங்களா, 2 தெரியுதுங்களா. அதில் இந்த மேலே இருக்கிறதுல இப்படி விட்டு ஸ்லிப் ஸ்டிச், இந்த மேலே இருக்கிறதுல விட்டு ஸ்லிப் ஸ்டிச், அவ்வளோதாங்க. பாருங்கள், இந்த மேலே இருக்கிறதுல விட்டு ஸ்லிப் ஸ்டிச். அதாவது சிங்கிள் குரோஷே, டபுள் குரோஷே எதுவும் போட போகிறதில்ல. இப்படி இந்த மேலால் இந்த ஸ்டிச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேலே இந்த ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். பாருங்கள், நம்ம திருப்பும் போதே தெரியும். திருப்பும்போது தெரியுதுங்களா, பாருங்கள், செயினாக தெரியுதுங்களா. 1 2 3 செயின் தெரியுதுங்களா. இதில் இந்த மேலே இருக்குல்லங்க, இந்த செயின்குள்ளே இப்படி விட்டு அப்படியே இழுத்து ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா, பாருங்கள், அடுத்த செயின்குள்ளே இப்படி விடுறேன், ஒரே ஒரு லூப்பில் மட்டும் விட்டு இழுத்து இப்படி ஸ்லிப் ஸ்டிச். இதே போல் கடைசி வரைக்கும் போட்டுவாங்க. பாருங்கள், லாஸ்ட்டு போட்டு வந்துட்டேன்.
பாருங்கள், நம்மளுக்கு இப்படி பார்த்தாவே தெரியும், தெரியுதுங்களா? அது விரிஞ்சு வர மாதிரி தெரியும் பார்த்தாவே. பாருங்கள். அடுத்தது இந்த மார்க்கர் இருக்கிற இடத்துல போட்டுருங்க. போட்டு இங்கே இப்போ இங்கே மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது இப்படி பார்த்தா தெரியுதுங்களா? பாருங்கள், அந்த செயினாக தெரியுதா? அந்த செயினில் மறுபடியும் இதே மாதிரி சுற்றி நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே வரங்க. சுற்றி ஒர்க் பண்ணிகிட்டே வரணும். சுற்றி தான் ஒர்க் பண்ணும். ஒரு செயின் போட்டு திருப்ப விடக்கூடாது. பாருங்கள், ஸ்லிப் ஸ்டிச்சே தான். இப்படி இந்த 2 செயின் பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும். எல்லா தடவை நம்ம ஒர்க் பண்ணிட்டு வரும்போது தெரியும். இந்த மாதிரி 2 செயின் தெரியும். அப்போது அப்பர் லூப்பில் தான் நம்ம ஒர்க் பண்ணணும். அப்பர் லூப்பில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அப்பர் லூப்பில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா? இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு இதே மாதிரி பட்டையாக வரும். தெரியுதுங்களா? இப்போ நான் வந்து 3rd ரோ போட்டுட்ருக்கேன். பாருங்கள், 1 2 இது 3rd ரோ போட்டுட்ருக்கேன். இப்படி வருது. இப்போ இங்கே இப்படியே சுற்றி வரும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம சுற்றி அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வந்துடுவோம். இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருவோம். சரிங்களா? இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருவோம். அப்புறம் இப்படியே திருப்பும் போது இங்கே பார்த்தோம்னா இது 2ல் இது மேலே தெரியும். அப்போ இதில் அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வரணும். இதே மாதிரி நம்மளுக்கு ரொம்ப எவ்வளோ தடிமன் வேணுமோ உங்களுக்கு தெரியும். நம்ம இப்படி போட்டு முடிச்சுட்டு இப்படி நம்ம மடித்து இப்படி சுற்றி இப்படி வச்சு பார்த்தோம்னா தெரியும். அந்த மடித்து இப்படி வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு கைக்கு எவ்வளோ grip இருக்கோ அவ்வளோ தெரியும். அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது வந்து நான் 4 டைம்ஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி இது ஃபுல்லாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கொண்டு வந்துட்டு திருப்பி இங்கேருந்து ஒரு தடவை கொண்டு வந்து அப்படியே ஸ்டாப் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணணும். எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறாங்க. போட்டு முடிச்சுட்டு பாருங்கள், இது ஃபுல்லாக போட்டு வந்தாச்சு. நான் ஒன்றுமே பண்ணல. எல்லாமே ஃபுல்லாக வந்து பேக் லூப்பில் மட்டும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னாவே தெரியும் எப்படி பட்டையாக வருதுன்னு பாருங்கள். இங்கேயும் நம்மளுக்கு செயின்ஸ் மாதிரி தெரியுது, இங்கேயும் நம்மளுக்கு செயின்ஸ் மாதிரி தெரியுது. நான் உங்களுக்கு இது லைட்டான ஷேட்லேயும் ஒரு இது போட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், இது ஃபுல்லாக இது வரைக்கும் நான் முடிச்சிட்டேன். நான் 4 டைம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் சுற்றியும். இப்போது கொஞ்சமாக த்ரெட்டை விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக த்ரெட்டு சேர்த்தே விடுங்க. ஏன்னா நிறைய அது வந்து இது வரைக்கும் தைச்சிட்டு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தைச்சிட்டு வரணும். நம்ம இது வரைக்கும் தைச்சிட்டு வரணும். அதனால் த்ரெட்டு வந்து கொஞ்சம் அளக்கவே வேண்டாம், கொஞ்சம் நிறையவே விடுங்க. பாருங்கள், நான் இவ்வளோ விட்டு கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் ஹூக் போடுங்க, மற்ற ஹூக் போடாது. இங்கே அயன் ஹூக் வேண்டாம். பாருங்கள், பிளாஸ்டிக் ஹூக் போட்டேன். நான் பாருங்கள் அந்த ஸ்டிச் மார்க்கர் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், பண்ணி விட்டு அதுக்கு அடுத்ததாக இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். பாருங்கள், இதோட ஃபஸ்ட்டு இங்கே இப்படி மேலேயும் இங்கே இப்படி மேலேயும் அப்படி எடுக்கும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆகுனா இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக சேரும். பாருங்கள், இந்த ரவுண்டு கரெக்டாக சேரும். சேர்ந்ததையும் இப்போ அடுத்தது இப்போ இந்த பக்கம் விடுங்க. இந்த பக்கமே பாருங்கள், இந்த லூப் அங்கிருந்து வந்து இங்கே மேலே லூப் பாருங்கள், இப்படி விட்டு டைட்டாக இழுங்க. பாருங்கள், டைட்டாக இப்படி இழுக்கணும். அதே மாதிரி அப்படி அந்த பக்கம் போக வேண்டாங்க. இந்த ஸ்டிச் பண்ண பக்கமே இங்கேயும் அதுக்கு நேராக உள்ளது அப்பர் லூப், 2 அப்பர் லூப். பாருங்கள், இந்த பக்கம் இருந்து இந்த மேலே லூப் பாருங்க, இந்த பக்கம் இந்த மேலே லூப். நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரி பாருங்கள், இந்த சைடு இருந்தால் விடணும். நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரியே தெரியாது. இப்படி பண்ணோம்னா நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரியே தெரியாது, நம்ம க்ரோஷே பண்ண மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், நான் மார்க்கர் எடுத்துட்றேன். பாருங்கள், கைப்பிடி நம்மளுக்கு எப்படி உருண்டையாக இருக்குன்னு பாருங்கள். சதுரமாவோ அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. பாருங்கள், உருண்டையாக தான் இருக்குது. பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு எனக்கு க்ரோஷோவில் வந்து ஃபுல்லாக சுற்றி போட்டு வரணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க இது போட்டுடலாம். அது இல்லாமல் அந்த ஒர்க்கை விட இது கொஞ்சம் ஸ்பீடாகவே முடிஞ்சிருங்க. இது வந்து தடினமான நூலுங்கிறங்காட்டிக்கு எனக்கு வந்து 4 ரோ மட்டும்தான் போட்டிருக்கேன். சப்போஸ் சன்னமான த்ரெட்லாம் ஒர்க் பண்ணுறதுனா நீங்கள் ரோஸ் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? நான் பாருங்கள், ஹூக்கை வந்து ஆப்போசிட் சைடு எடுக்கவே இல்லைங்க. ஒரு சைடு இருந்தே பாருங்கள். இப்போ இந்த சைடு முடிஞ்சதுன்னா நம்ம இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் கொண்டு போய் விடக்கூடாது. இந்த பக்கமே அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சில் விட்டு அதுக்கப்புறம் இப்படி பக்கத்தில். இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து பெர்ஃபெக்டாக தெரியுங்க. பாருங்கள், இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பாருங்கள்.
நம்ம க்ரோஷே பண்ண மாதிரியே தான் இருக்குது. தெரியுதுங்களா? அப்படியே வட்டமாக இருக்குது பாருங்கள். குழல் மாதிரி தான் இருக்குது, ஸ்கொயர் மாதிரிலாம் இல்லை. ஓகேங்களா? ஏன்னா இந்த ஸ்டிச்சிங்கும் நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கணும். ஒரு ஒர்க் பண்ணுறோம்னா அதில் பெர்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியங்க. பாருங்கள், விட்டு நான் டைட்டாகவும் இழுத்துக்கிறேன், லூஸாலாம் இழுக்கலை. இங்கே பாருங்கள், டைட்டாக இழுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டு இந்த பக்கம் இருந்து விடுறேன். நான் ஸ்டிச் பண்ணும்போது பாருங்கள், எந்த பக்கம் இருந்து எந்த பக்கம் விடுறாங்கிறத பாருங்கள். ஓகேங்களா? பாருங்கள், எல்லா பக்கம் டைட்டாக தான் இழுத்துட்டு வந்திருக்கேன், லூஸாக விடலை. இதே மாதிரி இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. பாருங்கள் எப்படி சுற்றி வந்திருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு பார்க்குறக்கு நம்ம சுற்று போடுறத விட இப்படி போடுறது இன்னும் அழகாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒயர் இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் ரொம்ப சின்ன கைப்பிடி தாங்க வச்சுருக்கேன், பெருசாக வைக்கல. ஏன்னா நிறைய பேர் வந்து சின்ன சின்ன கைப்பிடி தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் நான் சின்னதாக ஒர்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ இது கூட எல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.